ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಾಮத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವ ಈ ಅವಕಾಶವನ್ನು ನನ್ನ ಒಡೆಯನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒದಗಿಸಿದ್ದಾನೆ. இன்னொரு முறை உங்களை யாவரையும் சந்திக்கிறதான அந்த ஒரு வாய்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒதுக்கி இருக்கிறார். ಆತನಿಗೆ ನಾನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದೇನೆ. அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறேன். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಮ್ಮ ದೇವರು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் மிகவும் நல்லவரா இருக்கிறார். ಆದ ಕಾರಣ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವ ಭಾಗ್ಯ ನಮಗೆ ನೀಡಿದ್ದಾನೆ. அதன் காரணம் இன்னொரு முறை அவருடைய வசனத்தை கேட்கிற பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಆತನ ಪ್ರಕಾಶವು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಮುಖಗಳಲ್ಲಿ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. அவருடைய பிரகாசம் எப்பொழுதும் உங்களுடைய முகங்களை பிரகாசிக்கட்டும். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾನು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ, இந்த நாளுக்கான தேவ செய்திக்கு நான் வைத்திருக்கிற பெயர் ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧ. ஆவிக்குரிய யுத்தம். ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧ, ஆவிக்குரிய யுத்தம். ಇದು ಒಂದನೇ ಭಾಗವಾಗಿದೆ. இது முதலாவது பாகமா இருக்கிறது. ಇನ್ನು ಕೆಲವು ವಾರಗಳು ಈ ವಿಷಯದ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. இன்னும் சில வாரங்கள் இதை குறித்தே நாம் தியானிக்க போகிறோம். ಇಂದಿನ ಸಂದೇಶಕ್ಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವ ವಾಕ್ಯ ಭಾಗ, இந்த நாளுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ எபேசியருக்கு எழுதின கடிதம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 10ರಿಂದ 13. 6வது அதிகாரம் வசனம் 10 இருந்து 13. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸಂದೇಶದ ಕಡೆಗೆ ಹೋಗೋಣ. நாம் ஜெபம் செய்து தேவ செய்தி பக்கம் கடந்து போகலாம். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ನಾನು ವಂದಿಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. மறுபடியும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. தேவ செய்தியை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು அப்போஸ்தலனாகிய பவுல் 1ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 6ನೇ ಅಧ್ಯಾಯದವರೆಗೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரை அநேக விஷயங்களை பேசுகிறார். ಅಂದರೆ ಕ್ರೈಸ್ತರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, அப்படி என்றால் கிறிஸ்தவர்கள் எந்த விதத்தில் இருக்க வேண்டும், ಯಾವ ರೀತಿಯಾದ ಜ್ಞಾನದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು, எந்த விதமான ஞானத்தில் வளர வேண்டும், ಈ ವಿಷಯವನ್ನೆಲ್ಲ ಮಾತನಾಡಿ இந்த விஷயங்களெல்லாம் பேசி 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ವಿಷಯವನ್ನು ಮಾತಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கிறார். ಅಂದರೆ ಭಕ್ತರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭಕ್ತರು, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகள் ಈ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವಾಗ இந்த உலகத்தில் வாழும்போது ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯುವ ವಿಷಯಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதான விஷயங்களை குறித்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ಅದರ ಕುರಿತಾಗಿ ಕೆಲವು ಹಿನ್ನೆಲೆಯ ವಿಷಯಗಳನ್ನ ನೀಡಲಿಕ್ಕೆ ಬಯಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. அதை குறித்து சில பின்னணி விஷயங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். ಈ ವಿಷಯವನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ இந்த விஷயங்களை சொல்வதற்கு முன்பாக ಪರಲೋಕದ ವಿಷಯಗಳ ಬಗ್ಗೆ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. பரலோக விஷயத்தை குறித்து பவுல் பேசுகிறார். ಪರಲೋಕದಿಂದ ದೇವರು ನೀಡುವ ಆಶೀರ್ವಾದಗಳ ಬಗ್ಗೆ ಪೌಲನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. பரலோகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து பவுல் இங்க பேசுகிறார். ಪರಲೋಕ ಅಂದರೆ பரலோகம் என்றால் ಆತ್ಮೀಕ ಲೋಕವಾಗಿದೆ. ஆவிக்குரிய உலகமா இருக்கிறது. ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಪರಲೋಕದ ವಿಷಯಗಳನ್ನು ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. அநேக முறை நாம் பரலோக விஷயத்தை குறித்து பேசுவதில்லை. ಆದರೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುವ ವಿಷಯವಾಗಿದೆ. ஆவிக்குரிய யுத்தம் பரலோகத்தில் நடக்கிற விஷயமா இருக்கிறது. ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ನಮ್ಮ ಹೋರಾಟ ಮನುಷ್ಯರ ವಿರೋಧವಾಗಿಲ್ಲ, நம்முடைய போராட்டம் மனுஷனுக்கு விரோதமாக அல்ல, ಆಕಾಶ ಮಂಡಲದಲ್ಲಿರುವ ದುರಾತ್ಮಗಳ ಸೇನೆಯ ಮೇಲೆಯೂ ನಾವು ಹೋರಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ಪೌಲನು ಹೇಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் படைகளோடு நமக்கு போராட்டம் என்று பவுல் இங்க சொல்லுகிறார். ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, பவுல் இங்க சொல்லுகிறார், ಈ ಯುದ್ಧ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. இந்த யுத்தம் பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ಯಾಕೆಂದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿಯೇ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದಗಳು ಅಡಗಿಕೊಂಡಿದೆ. ஏனென்றால் பரலோகத்திலே நம்முடைய ஆசீர்வாதம் அடங்கி கொண்டிருக்கிறது. ಅಂಧಕಾರ ಇರುಳು அந்தகார இருள் ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. நமக்கு விரோதமாக பரலோகத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ಅನೇಕರಿಗೆ ಈ ವಿಷಯ ತಿಳಿದು ಬರುವುದಿಲ್ಲ. அநேகருக்கு இந்த விஷயம் தெரியாது. ಆದರೆ ಈ ದಿನ ನಾವು ಈ ವಿಷಯವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் இந்த நாளில் நாம் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ಅದೇನೆಂದರೆ, அது என்னவென்றால் ಒಂದು ಅಂಧಕಾರ ಇರುಳು ஒரு அந்தகார இருள் ಸತತವಾಗಿ தொடர்ச்சியாக ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ಆದ ಕಾರಣ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, அதன் காரணம் பவுல் சொல்லுகிறார் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನದಲ್ಲಿ, 4வது அதிகாரம் 27வது வசனத்தில், ಸೈತಾನನಿಗೆ ಅವಕಾಶವನ್ನು ಕೊಡಬೇಡಿರಿ. பிசாசுக்கு வாய்ப்பை கொடுக்காதீர்கள். ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ಯೋಜನೆಯನ್ನು ನಾಶ ಮಾಡಿದನೋ, ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் எப்படி தேவனுடைய சித்தத்தை அவன் மாற்றினானோ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ
ಭಕ್ತರ ಜೀವನವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அதே விதத்தில் இந்த நாளிலும் கூட விசுவாசியோட வாழ்க்கையை அழித்து போட பிசாசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನು ಕುಟುಂಬಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிசாசு குடும்பங்களை அழித்து போட முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ಸಭೆಯನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. சபையை அழிக்க அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಈ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இந்த விஷயத்தை அறிந்து கொள்வது மிகவும் முக்கிய விஷயமா இருக்கிறது. ದೇವರು ಕುಟುಂಬವನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದನು. தேவன் குடும்பத்தை உண்டாக்கினார். ಸೈತಾನನ ಕುಟುಂಬವನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிசாசு குடும்பத்தை அழிக்க அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் சபையை கட்டி கொண்டிருக்கிறார். ಅದನ್ನು ಮುರಿಯುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. அதை அழித்து போட பிசாசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ಎಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೋ, எங்கு தேவன் தன்னுடைய காரியத்தை செய்ய முயற்சித்திருக்கிறாரோ ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ಇರುವವನಾಗಿದ್ದಾನೆ. அங்க பிசாசும் இருப்பவனா இருக்கிறான். ಸೈತಾನನು ಸಭೆಯ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிசாசு சபைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ದೇವರ ಕಾರ್ಯದ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவ காரியத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ಆದ ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭಕ್ತರು ಅದ ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. இந்த யுத்தங்களில் உள்ளா இருக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಭಕ್ತರು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಸಮಾಧಾನವನ್ನು ಬಯಸುವವರು, ಸಮಾಧಾನத்தை விரும்புகிறவர்கள், ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಯಸುವವರು. அன்பை விரும்புகிறவர்கள். ಆದರೆ ನಾವು ಒಂದು ಯುದ್ಧದಲ್ಲೂ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. ஆனால் நாம் ஒரு யுத்தத்திலும் உள்ளா இருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ, தேவன் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட உடனே ನಾವು ಒಂದು ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் உள்ளா இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ನಾವು ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. நாம் இந்த யுத்தங்களில் உள்ளா இருக்கிறோம். ಆದರೆ ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಾವು ಒಬ್ಬಂಟಿಗರಲ್ಲ. ஆனால் இந்த யுத்தத்தில் நாம் தனிமையானவர் அல்ல. ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಯುದ್ಧ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் நம்மோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ಸೈತಾನನು ದೇವರನ್ನು ಎದುರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பிசாசு தேவனை எதிர்க்க சாத்தியமில்லை. ಆದ ಕಾರಣ ತನ್ನ ಮಕ್ಕಳ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ. ಅದ ಕಾರಣ தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ಅವನ ಕುತಂತ್ರಗಳನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುತ್ತಾನೆ. அவருடைய தந்திரங்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறான். ಆದರೆ ಅನೇಕ ಜನರನ್ನು ನೋಡುವಾಗ, ஆனா அநேக ஜனங்களை பார்க்கும்போது ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗಿದ್ದಾರೆ. இந்த யுத்தத்தில் தோற்று போயிருக்கிறார்கள். ಅಂದರೆ அப்படி என்றால் ಸೈತಾನನ ಕುತಂತ್ರಗಳಿಗೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. பிசாசின் தந்திரங்களுக்கு விழுந்து போகிறார்கள். ಸೈತಾನನ ಬಲೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದಾರೆ. பிசாசின் வலைகளில் விழுந்து போயிருக்கிறார்கள். ಸೈತಾನನು ದೇವರನ್ನು ಸೋಲಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. பிசாசு தேவனை தோற்கடிக்க சாத்தியமே இல்லை. ಆದ ಕಾರಣ ದೇವರ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ಅದ ಕಾರಣ ದೇವ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காரியம் செய்து கொண்டிருக்கிறான். ದೇವರು ಸೈತಾನನನ್ನು ಸೋಲಿಸಿದ್ದಾನೆ. தேவன் பிசாசை தோற்கடித்திருக்கிறார். ಆದರೆ ಸೈತಾನನು ಈ ದಿನದಲ್ಲೂ ಕೂಡ ದೇವರ ಮಕ್ಕಳ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் பிசாசு இந்த நாட்களிலும் கூட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியம் செய்து வருகிறான். ನಾವು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நாம் தேவனை அறிந்து கொள்ள ಅದು வேண்டும். ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯವಾಗಿದೆ. அது மிக முக்கிய விஷயமா இருக்கிறது. ಆದರೆ ನಮ್ಮ ವೈರಿಯನ್ನು ಕೂಡ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆனால் நம்ம பிசாசையும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಆದ ಕಾರಣ ಅದ ಕಾರಣ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಆ ವೈರಿಯ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. இந்த நாளில் அந்த எதிரியை குறித்து சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ಅಂದರೆ ಸೈತಾನನ ಕುರಿತವಾಗಿ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ನಾನು ಬಯಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. அப்படி நான் பிசாசை குறித்து சில விஷயங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, வசனம் சொல்லுகிறது, 1 ಪೇತ್ರ 5:8 1 பேதுரு 5:8 ಸೈತಾನನು ನಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದಾನೆ. பிசாசு நம்முடைய எதிரியா இருக்கிறான். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಸೈತಾನನು ನಮ್ಮ ಸ್ನೇಹಿತನಲ್ಲ, பிசாசனோட நண்பன் அல்ல, ನಮ್ಮ ವೈರಿಯಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய எதிரியா இருக்கிறான். ನಾವು ಈ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நாம் அமெரிக்காவில் பார்க்கும்போது ಅನೇಕ ಫಿಲ್ಮ್ ಸ್ಟಾರ್ಗಳು அநேக பிலிம் ஸ்டார்கள் ಅವರ ಜೀವಿತವನ್ನು ಸೈತಾನನಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿದ್ದಾರೆ. அவருடைய வாழ்க்கையை பிசாசுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். ಅಂದರೆ ಸೈತಾನನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಜನರು, அப்படி என்றால் பிசாசை ஆராதிக்கிற ஜனங்கள் ಅವರು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர்கள் மாத்திரமல்ல, ಕೆಲವು ಸಭಾಪಾಲಕರು ಕೂಡ ಸೈತಾನನನ್ನು ಪೂಜಿಸುವವರಿದ್ದಾರೆ. சில சபை போதகரும் கூட பிசாசை வணங்குபவராக இருக்கிறார்கள். ಅವರು ಸೈತಾನನಿಗೆ ಸಮರ್ಪಿಸಿ அவர்கள் பிசாசுக்கு அர்ப்பணித்து ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. அநேக குடும்பங்களை அழித்து போடுகிறார்கள். ಮಕ್ಕಳ ಜೀವಿತವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. பிள்ளைகளோட வாழ்க்கை அழித்து போடுகிறார்கள். ದೇವ ವಚನವನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. தேவ வசனத்தை அழித்து போடுகிறார்கள். ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 44ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, யோவானದ சுவிசேஷம் 8ாம் அதிகாரம் 44 வசனத்தில் பார்க்கிறோம், ಸೈತಾನನು ಕೊಲೆಗಾರನು ಎಂದು ಬರೆಯಲಾಗಿದೆ, பிசாசானவன் கொலைபாதகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ಸುಳ್ಳುಗಾರನೆಂದು ಬರೆಯಲಾಗಿದೆ. பொய்க்காரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅವನಲ್ಲಿ ಸತ್ಯ ಎಂಬ ವಿಷಯ
ವಿಷಯವೇ ಇಲ್ಲ. அவனுக்குள் சத்தியம் என்ற விஷயமே இல்ல. ಪ್ರಕಟಣೆ 23ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, வெளிப்படுத்தல் 23 வசனத்தில் பார்க்கிறோம், ಅವನು ಮೋಸಗಾರನಾಗಿದ್ದಾನೆ. அவன் மோசம் செய்பவனா இருக்கிறான். ಅನೇಕರು ಇವನ ಮೋಸಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದಾರೆ. அநேகர் இவனுடைய மோசத்திற்கு விழுந்து போயிருக்கிறார்கள். ಆದರೆ ಈ ದಿನ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆனால் இந்த நாளில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ಸೈತಾನನ ಮೋಸದ ಕಾರ್ಯಗಳಿಂದ ನಾವು ಹೊರಗೆ ಬರುವವರಾಗಿದ್ದೇವೆ. பிசாசின் மோசத்தின் காரணத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டியதா இருக்கிறது. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರமல்ல, ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ எபேசியருக்கு எழுதின கடிதம் 6:11 ನೋಡುತ್ತೇವೆ, 6:11 பார்க்கிறோம், ಸೈತಾನನು ಕುತಂತ್ರವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. பிசாசானவன் தந்திரங்களை செய்பவனா இருக்கிறான். ಸೈತಾನನಿಗೆ ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯ ವಿಷಯಗಳು ಗೊತ್ತು. பிசாசுக்கு நம்முடைய பலவீனத்தின் விஷயங்கள் தெரியும். ಅವನು ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾನೆ. அவன் நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்துகிறான். ಪೌಲನು 6 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ಬರೆಯುತ್ತಾನೆ. பவுல் 6 அதிகாரத்தில் நாம் யாரா இருக்கிறோம் என்ற விஷயத்தை எழுதுகிறார். ಈ ವಿಷಯವನ್ನು ಬರೆದಿರುವ ಕಾರಣವೇನೆಂದರೆ, இந்த விஷயத்தை எழுத காரணம் என்னவென்றால், ನಾವು ನಮ್ಮನ್ನು ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் நம்மளை யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ನಾವು ಯಾರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಯದೇ ಇರುವಾಗ, நாம் யாரா இருக்கிறோம் என்ற விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்கும்போது, ಸೈತಾನನ ಕುತಂತ್ರಗಳಿಗೆ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் விழுந்து போவோம். ಅವನ ಸುಳ್ಳುಗಳಿಗೆ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತೇವೆ. அவனுடைய பொய்க்கு நாம் விழுந்து போவோம். ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಯುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக பிசாசு விடுவதில்லை. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரர்களே, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಅಡ್ಡಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. வேலைக்கு போக பிசாசு தடை பண்ணுவதில்லை. ಸಮಾರಂಭಗಳಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಅಡ್ಡಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பண்டிகைகளுக்கு போக அவன் தடை பண்ணுவதில்லை. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕೂಟಗಳಿಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಅಡ್ಡಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போக நம்மை தடை பண்ணுவதில்லை. ಹಾಡುಗಳನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ಅಡ್ಡಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. பாடல்களை கேட்க தடை பண்ணுவதில்லை. ಆದರೆ ದೇವರ ವಚನವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವನು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ತಡೆಗಳನ್ನು ತರುತ್ತಾನೆ. ஆனால் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக அவன் எல்லா விதமான தடைகளையும் கொண்டு வருகிறான். ನಾವು ಯಾವಾಗ ದೇವರ ವಚನವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೂ ಕಲಿಯುವುದಕ್ಕೂ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತೇವೋ, நாம் எப்பொழுது தேவனுடைய வசனத்தை கேட்கவும் கற்றுக்கொள்ளவும் முயற்சிக்கிறோமோ, ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಅಡಚಣೆಗಳು ಬರುತ್ತದೆ. எல்லா விதமான தடைகளும் வரும். ಅವನ ಇನ್ನೊಂದು ಕುತಂತ್ರ ಏನೆಂದರೆ, அவனுடைய இன்னொரு தந்திரம் என்னவென்றால், ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விடுவதில்லை. ಅವನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ಕೊರತೆಗಳನ್ನು ಮಾತ್ರ ತೋರಿಸುತ್ತಾನೆ. அவன் உங்களுடைய வாழ்க்கையின் குறைகளை மாற்றம் காண்பிப்பான். ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். ಸೈತಾನನು ಮಾಡುವ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, பிசாசு செய்கிற காரியம் என்னவென்றால், ಕುತಂತ್ರ ಏನೆಂದರೆ, தந்திரம் என்னவென்றால், ದೇವರ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ಮರೆತು ಬಿಡುವ ಹಾಗೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾನೆ. தேவன் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் நாம் மறந்து விடுகிறது போல அவன் செய்வான். ಕೊರತೆಗಳನ್ನು ಮಾತ್ರ ತೋರಿಸುತ್ತಾನೆ. குறைகளை மாத்திரம் காண்பிப்பான். ಇದನ್ನು ತೋರಿಸಿ ನಾವು ಗುಣಗುಟ್ಟುವ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. இதை காண்பித்து நாம் முறுமுறுக்கிறது போல அவன் செய்வான். ಏದೇನ್ ತೋಟವನ್ನು ನೋಡುವಾಗ ஏதேன் தோட்டத்தை நாம் பார்க்கும்போது ಅವಳಿಗೆ ಅನೇಕ ಆಯ್ಕೆಗಳಿತ್ತು. ஏவாளுக்கு அநேக தேர்வுகள் இருந்தது. ಅನೇಕ ಮರಗಳಿತ್ತು, அநேக மரங்கள் இருந்தது. ಅನೇಕ ಹಣ್ಣುಗಳಿತ್ತು. அநேக பழங்கள் இருந்தது. ದೇವರು ಒಂದು ಮರವನ್ನು ಮಾತ್ರ ಮುಟ್ಟಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದನು. தேவன் ஒரு மரத்தை மாத்திரம் தொடாதே என்று சொன்னார். ಆದರೆ ಸೈತಾನನು ಮಾಡಿದ ಕುತಂತ್ರ ಏನೆಂದರೆ, ஆனால் பிசாசு தந்திரம் ಆ என்னவென்றால், ಒಂದು ಮರವನ್ನು ಮಾತ್ರ ಅವಳಿಗೆ ತೋರಿಸಿದನು. அந்த ஒரு மரத்தை மாத்திரம் ஏவாளுக்கு காண்பித்தான். ಆ ಒಂದು ಮರವನ್ನು ತೋರಿಸಿ ಅವಳನ್ನು ಮೋಸ ಮಾಡಿದನು. அந்த ஒரு மரத்தை மாத்திரம் காண்பித்து அவன் மோசம் செய்தான். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவனுடைய வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். ಆದರೆ ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬೇರೆ ಕೊರತೆಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. ஆனா பிசாசு உங்களுடைய மனசுல வெறும் குறைகளை மாத்திரம் காண்பிப்பான். ನಿಮ್ಮನ್ನು ಸುಳ್ಳಿನಲ್ಲಿ ಮುಳುಗಿಸುತ್ತಾನೆ. உங்களை பொய்யில் மூழ்கடிப்பான். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಮೋಸ ಮಾಡುತ್ತಾನೆ. அது மாத்திரமல்ல, மோசம் பண்ணுவான். ಯಾಕೆಂದರೆ ಸೈತಾನನು ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் பிசாசு அவனோட பலவீனத்தை அவன் அட்டாக் பண்ணுவான். ಕ್ರೀಡೆಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, கிரீடத்தில் பார்க்கும்போது, ಕ್ರಿಕೆಟ್ ಮ್ಯಾಚ್, ಫುಟ್ಬಾಲ್ಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, அந்த கிரிக்கெட் மேட்ச் ஃபுட்பால்களை பார்க்கும்போது ವಿರೋಧವಾದ ತಂಡದ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. நமக்கு விரோதமான குழுவின் பலவீனத்தை அறிந்து கொள்ள அவன் முயற்சிப்பான். ಕಲಿತುಕೊಂಡು ಆ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತೇವೆ. கற்றுக்கொண்டு அந்த பலவீனத்தை நாம் பயன்படுத்துவோம். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೈತಾನನು அதே விதத்தில் பிசாசானவன் ನಮ್ಮ ಬಲಹೀನತೆಯ ಮೇಲೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நம்முடைய பலவீனத்தின் மீது காரியம் செய்வான். ನಿಮ್ಮ ಬಲದ
ಬಲದ ವಿರೋಧವಾಗಿ ಅವನು ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ, உங்களின் பலத்துக்கு விரோதமாக அவன் காரியம் செய்ய மாட்டான், ಬಲಹೀನತೆಯನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡುತ್ತಾನೆ. பலவீனத்தை பயன்படுத்துவான். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, அநேக முறை நாம் இதை தெரிந்து கொள்வதில்லை. ಆದರೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆனா பிரியமான சகோதர சகோதரிகளே, ಈ ದಿನ ನಾವು ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த நாளில் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, அநேக முறை நாம் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಯ ಕಾರಣ ನನ್ನ ಗಂಡ, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்னுடைய கணவன், ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನನ್ನ ಸಮಸ್ಯೆಯ ಕಾರಣ ನನ್ನ ಹೆಂಡತಿ, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பிரச்சனைக்கான காரணம் என்னுடைய மனைவி ಅಥವಾ ಮಕ್ಕಳು அல்லது பிள்ளைங்க, ಸ್ವಂತದವರು. சொந்தக்காரங்க. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ಅವರು சகோதரிகளே, ಸಮಸ್ಯೆಯಲ್ಲ, அவர்கள் பிரச்சனை அல்ல, ಅವರಲ್ಲಿರುವ ಸೈತಾನನು ಸಮಸ್ಯೆಯಾಗಿದ್ದಾನೆ. அவர்களுக்குள்ள இருக்கிறதான பிசாசு பிரச்சனையா இருக்கிறான். ನನ್ನ ಪರ್ಸನಲ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಯಸುತ್ತೇನೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல விரும்புகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಮ್ಯಾರೇಜ್ ವರ್ಕ್ಶಾಪ್ ನಡೆಯುತ್ತದೆ. நம்முடைய சபையில் மேரேஜ் வொர்க்ஷாப் நடக்கிறது. ತಿಂಗಳಿಗೆ 2 ಸಾರಿ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. மாசத்துல 2 முறை நடக்கிறது. ಅನೇಕ ದಂಪತಿಗಳಿಗೆ ದೇವರ ವಚನದಲ್ಲಿ ಬೆಳೆಸುತ್ತೇವೆ. அநேக தம்பதிகளை தேவனுடைய வசனத்தில் வளர்க்கிறோம். ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕು, குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், ಪ್ರೀತಿ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಹೇಗೆ ಇರಬೇಕು, அன்பு விசுவாசத்தில் எப்படி இருக்க வேண்டும், ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ಫೈನಾನ್ಸ್ ಹೇಗೆ ಹ್ಯಾಂಡಲ್ ಮಾಡಬೇಕು, ಫೈನಾನ್ಸ್ எப்படி ಹ್ಯಾಂಡಲ್ பண்ணணும், ಎಲ್ಲಾ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಹೇಳಿಕೊಡುತ್ತೇವೆ. எல்லா விஷயத்தையும் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். ಆದ್ರೆ ಯಾವಾಗ ವರ್ಕ್ಶಾಪ್ ನಡೀತದೋ, ஆனால் எப்பொழுது வொர்க்ஷாப் நடக்கிறதோ ಅಲ್ಲಿ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ಗಳು ಕೂಡ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அங்க டிஸ்டர்பன்ஸையும் நாம் பார்க்கிறோம். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿರುತ್ತೇನೆ, அதே விதத்தில் நல்ல ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தியிருப்பேன். ಆಗ ಕೆಲವು ಅಸಮಾಧಾನ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುತ್ತದೆ. அப்பொழுது சில சமாதானமற்ற காரியங்கள் நடைபெறுகிறோம். ಸೈತಾನನು ನಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾನೆ. பிசாசு நம்முடைய சமாதானத்தை பாழாக்க முயற்சிப்பான். ಪೌಲನು ಸೈತಾನನ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾತನಾಡಿ பவுல் பிசாசை குறித்து எல்லா விஷயத்தையும் பேசி ಈಗ ಒಂದು ಮುಖ್ಯ ವಿಷಯಕ್ಕೆ ಬರುವವನಾಗಿದ್ದಾನೆ. இப்பொழுது ஒரு முக்கிய விஷயத்துக்கு அவன் வருகிறான். ಅದನ್ನೇ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதையே 6 அதிகாரம் 10 வசனத்தில் பார்க்கிறோம். ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, பவுல் சொல்லுகிறார், ನಾವು ಒಂದು ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೇವೆ. நாம் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் உள்ளா இருக்கிறோம். ಸೈತಾನನು ನಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. பிசாசு நமக்கு விரோதமாக காரியம் செய்து கொண்டிருக்கிறான். ಆದರೆ ಅವನ ಕುತಂತ್ರಗಳನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಜಯಿಸಬಹುದು, ஆனா அவன் தந்திரங்களை எப்படி நாம் ஜெயிக்க முடியும், ಸೈತಾನನ ಆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೆ ಜಯಿಸಬಹುದು, பிசாசன யுத்தத்தில் நாம் எப்படி ஜெயிக்கலாம், ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. அதையே இங்க எழுதுகிறார். 10ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, 10 வசனம் சொல்லுகிறது, ಕಡೆ ಮಾತೇನೆಂದರೆ, ನೀವು ಕರ್ತನನ್ನು ಆತನ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾದ ಶಕ್ತಿಯನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡವರಾಗಿ ಬಲಗೊಳ್ಳಿರಿ. கடைசியான வார்த்தை என்னவென்றால், அவரது பெரும் பலத்தால் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். ಇದರ ಅರ್ಥ ಏನೆಂದರೆ, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ಸೈತಾನನನ್ನು ಗೆಲ್ಲುವ ಬಲ ದೇವರು ನಮಗೆ ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிசாசை வெல்லக்கூடிய அந்த பலன் தேவன் நமக்கு கொடுப்பவரா இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ಅಂದರೆ ಈ ಬಲ ನಮ್ಮ ಒಳಗಿಂದ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, அப்படி என்றால் இந்த பலன் நம்ம உள்ளிருந்து வருவதாக சாத்தியம் இல்லை, ದೇವರಿಂದ ಬರುವುದಾಗಿದೆ. தேவனால் வருவதா இருக்கிறது. ದೇವರು ಕೊಡುವಾಗ தேவன் கொடுக்கும் போது ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಆದ ಕಾರಣ ಆದ ಕಾರಣ ನಮ್ಮ ಜ್ಞಾನದಿಂದ ಈ ಬಲವನ್ನು ಬೆಳೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಮ್ಮ ಜ್ಞಾನத்தால் இந்த பலத்தை வளர்க்க சாத்தியம் இல்லை. ನಾವು ಮಾಡುವ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಇದನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களா இதை வளர்த்துக் கொள்ள சாத்தியம் இல்லை. ದೇವರು ಈ ಬಲವನ್ನು ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் இந்த பலத்தை கொடுப்பவரா இருக்கிறார். ನಾವು ಈ ಬಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ, நாம் இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ದೇವರಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು, நாம் தேவனுக்குள் வளர வேண்டும், ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕು. தேவனுக்குள் நிலை கொள்ள வேண்டும். ದೇವರು ಇಲ್ಲದೆ தேவன் இல்லாமல் ನಾವು ಸೈತಾನನ್ನು ಗೆಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. நாம் பிசாசை ஜெயிக்க சாத்தியமே இல்லை. ದೇವರ ಬಲ ಇಲ್ಲದೆ தேவ பலன் இல்லாமல் ಸೈತಾನನ ಕುತಂತ್ರಗಳನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க சாத்தியமே இல்லை. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ನಮ್ಮ ಆತ್ಮವಿಶ್ವಾಸದಿಂದ ಈ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்முடைய தன்னம்பிக்கையால் இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள சாத்தியமில்லை. ಅನೇಕರು ಹೇಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, அநேகர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ನಾನು ಉಪವಾಸ ಮಾಡಿದೆ, நான் உபவாசம் செய்தேன், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ, ஜெபம் செய்தேன், ವಾಕ್ಯ ಓದಿದೆ, வசனம் வாசித்தேன், ಆದ ಕಾರಣ ಬಲವನ್ನು ಹೊಂದಿದೆ. ಆದ ಕಾರಣ பலத்தை பெற்றேன். ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಆಲೋಚನೆ ಸೈತಾನನು ಮಾಡುವ ಕಾರ್ಯ. இந்த ஆலோசனை பிசாசு செய்கிற காரியம். ಸೈತಾನನು ಪರಲೋಕದಲ್ಲಿರುವಾಗ, பிசாசு பரலோகத்தில் இருக்கும்போது, ಅಂದರೆ ಲೂಸಿಫರ್ ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದ್ದಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಆಗಿದ್ದನು. அப்படி என்றால் லூசிபர் தேவனுக்கு பக்கத்திலே இருந்த ஒரு மனுஷனா இருந்தான். ಅವನಲ್ಲಿ ಬಂದ ಒಂದು ವಿಷಯ ಏನೆಂದರೆ, அவனுக்குள் வந்த ஒரு விஷயம் என்னவென்றால், ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬಾರದು, என்னை ஏன் ஆராதிக்க கூடாது, ದೇವರು ಅಲ್ಲಿಂದ ಅವನು ಕೆಳಗೆ ತಳ್ಳಿದ.
ತಳ್ಳಿದನು. தேவன் அங்கிருந்து அவனை கீழே தள்ளினார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ನಾವು ಕೂಡ ಆ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நாமும் கூட அந்த விதமான ஆலோசனை செய்வோம். ಈ ಬಲ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ ಬಂದಿದೆ, இந்த பலன் என்னுடைய ஜெபத்தினால் ನನ್ನ வந்தது, ಉಪವಾಸದಿಂದ ಬಂದಿದೆ. என்னுடைய உபவாசத்தினால் வந்தது. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಒಳ್ಳೆ ವಿಷಯವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, நான் ஜெபம் செய்வது நல்ல விஷயம் இல்லை என்று சொல்லவில்லை. ಒಳ್ಳೆ ವಿಷಯವೇ, நல்ல விஷயமே. ಉಪವಾಸ ಒಳ್ಳೆಯದು, உபவாசம் நல்லது, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಒಳ್ಳೆಯದು, ஜெபம் செய்வது நல்லது, ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದು ಒಳ್ಳೆಯದು. வசனம் வாசிப்பது நல்லது. ಆದರೆ ನಾವು ಬಲವನ್ನು ಹೊಂದುವುದು ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ವಿನಃ ಉಪವಾಸದಿಂದಲ್ಲ. ஆனால் நாம் பலனடைவது தேவனால் மாத்திரம் தவிர உபவாசத்தால் அல்ல. ಇದು ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧವಾಗಿದೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ. இது ஆவிக்குரிய யுத்தமா இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. ಆದ ಕಾರಣ ದೇವರ ಬಲದಿಂದ ಮಾತ್ರ ಈ ಯುದ್ಧವನ್ನು ನಾವು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ಅದ ಕಾರಣ ದೇವ ಬೆಳತಾಲ್ ಮಾತ್ರ ಯುದ್ಧங்களை ஜெயிக்க நாம சாத்தியம். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಹೇಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, அதே விதத்தில் அநேக சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ಈ ಯುದ್ಧವನ್ನು ನನಗೆ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, இந்த யுத்தத்தை என்னால் ஜெயிக்க சாத்தியமில்லை, ಯಾಕೆಂದರೆ ನನ್ನ ವೈರಿ ದೊಡ್ಡವನಾಗಿದ್ದಾನೆ, ஏனென்றால் என்னுடைய எதிரி பெரியவனா இருக்கிறான். ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಆತ್ಮವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಈ ಯುದ್ಧವನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೋ, எந்த விதத்தில் நம்முடைய தன்னம்பிக்கையால அந்த யுத்தத்தை ஜெயிக்க சாத்தியமில்லையோ, ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அதே விதத்தில் ಅಪನಂಬಿಕೆಯಲ್ಲೂ ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவநம்பிக்கையிலும் ஜெயிக்க சாத்தியமில்லை. ದೇವರ ಬಲವನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ, தேவன் பலத்தை கொடுப்பார், ಅದನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ದೇವರ ಬಲವನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ, தேவன் பலத்தை கொடுப்பார். ಆದರೆ ಯಾವ ರೀತಿಯಾದ ಬಲವನ್ನು ನೀಡುತ್ತಾನೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ? ஆனால் எந்த விதமான பலத்தை கொடுப்பார் பிரியமான சகோதர சகோதரிகளே? ಯಾವ ಬಲವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ನೀಡಿದ್ದಾನೆ, எந்த பலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், ಅದನ್ನೇ ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನ 20ರಿಂದ 23ರಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವವರಾಗಿದ್ದೇವೆ. அதே எபேசியருக்கு எழுதின கடிதம் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 இருந்து 23 வரை நாம் பார்க்கிறோம். ಈ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, இந்த வசனம் சொல்லுகிறது, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿದ್ದ ಅದೇ ಬಲ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே பலன் ತನ್ನ ಭಕ್ತರಿಗೆ ದೇವರು ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய விசுவாசிகளுக்கு தேவன் கொடுப்பவரா ಆದ இருக்கிறார். ಕಾರಣ ಈ ಬಲ ನಮ್ಮ ಒಳಗಿಂದ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಆದ ಕಾರಣ இந்த பலன் நம்முடைய உள்ளிருந்து வர சாத்தியமில்லை, ಆತ್ಮವಿಶ್ವಾಸದಿಂದ ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தன்னம்பிக்கையால வர சாத்தியமில்லை. ಇದು ದೇವರಿಂದ ಬರುವಂತ ಬಲವಾಗಿದೆ. இது தேவனிடமிருந்து வர பலனா இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இயேசு கிறிஸ்து ಸೈತಾನನನ್ನು ಸೋಲಿಸಲು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ ಅದೇ ಬಲ பிசாசை தோற்கடிக்க பயன்படுத்திய அதே பலன் ದೇವರು ತನ್ನ ಭಕ್ತರಿಗೆ ನೀಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் தன்னுடைய விசுவாசிகள் கொடுப்பவரா இருக்கிறார். ಆದ ಕಾರಣ ಅದ காரணம் ಭಕ್ತರು ಹೇಗೆ ಈ ಬಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, விசுவாசிகள் எப்படி இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள சாத்தியம், ಆ ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸುವವನಾಗಿದ್ದೇನೆ. அந்த சில விஷயங்களை குறித்து உங்களிடம் சொல்ல நான் விரும்புகிறேன். ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಬೇಕೆಂದು ಬಯಸುತ್ತೇನೆ. கவனம் வைத்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ಮೊದಲನೆಯ ಸತ್ಯ, முதலாவது சத்தியம், ದೇವರ ವಚನವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுடைய வசனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಅಂದರೆ ಭಕ್ತರು ದೇವರಲ್ಲಿ ಯಾರಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்படி என்றால் விசுவாசிகள் தேவனுக்குள் நாம் யாரா இருக்கிறோம் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ಅದು ತಿಳಿದುಕೊಂಡು அதை தெரிந்து கொண்டு ಆ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿರಬೇಕು. அந்த வசனத்தில் நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ಪ್ರತಿ ನಿತ್ಯ ಭಕ್ತರು ದೇವರ ವಚನವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. அனு தினமும் விசுவாசிகள் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. தியானம் செய்து அறிக்கை செய்ய வேண்டும். ಅದರ ಮೊದಲನೆಯ ಸತ್ಯ ಏನೆಂದರೆ, அதில் முதலாவது சத்தியம் என்னவென்றால், ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரர்களே, ನೀವು ಮತ್ತು ನಾನು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ. நீங்களும் மற்றும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருக்கிறோம். ಈ ವಿಷಯವನ್ನು ನಾವು ಪ್ರತಿ ದಿನ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕು. இந்த விஷயத்தை நாம் அனுதினமும் தியானிக்க வேண்டும். ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಮೊದಲನೆಯ ವಿಷಯ ಹೇಳುವುದ ವಿಷಯವೇನೆಂದರೆ, ನಾನು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ. காலை எழுந்தவுடன் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ಪ್ರತಿದಿನ ಇದನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அனுதினம் இதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ಅನೇಕರಿಗೆ ಈ ವಿಷಯದ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. அநேகருக்கு இந்த விஷயம் மீது முழு நம்பிக்கை இருப்பதில்லை. ಆದರೆ ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ஆனா பிரியமான சகோதர சகோதரர்களே, ದೇವರು ಹೇಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, தேவன் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ಈ ಲೋಕದ ಅಡಿಪಾಯನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ இந்த உலகத்தின் அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாகவே ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರಮಲ್ಲ, ಈ ಸತ್ಯದ ಮೇಲೆ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. இந்த சத்தியத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க ಈ வேண்டும். ನಂಬಿಕೆ ಇರುವಾಗ இந்த நம்பிக்கை இருக்கும்போது ಸೈತಾನನ ಕುತಂತ್ರಗಳಿಗೆ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் விழுந்து போவதில்லை. ಎರಡನೆಯ ಸತ್ಯ, இரண்டாவது சத்தியம், ದೇವರು ತನ್ನ ಸಂಬಂಧವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಮುರಿಯುವುದೇ ಇಲ್ಲ. தேவன் தன்னுடைய உறவை நம்மில் முறிப்பதே இல்லை. ದೇವರಿಂದ ನಾವು ದೂರವಾಗುತ್ತೇವೆ, தேவனை விட்டு நாம் தூரம் போகிறோம். ಆದರೆ ದೇವರು ಸಂಬಂಧವನ್ನು ಮುರಿಯುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவன் உறவை முறிப்பவர் அல்ல. ದೇವರು ಪ್ರೀತಿಯಿಂದ ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾನೆ ತನ್ನ ಭಕ್ತರನ್ನು.
தேவன் தன்னுடைய விசுவாசியை அன்போடு அவர் தண்டிக்கிறார். ಆದರೆ ಸಂಬಂಧವನ್ನು ಮುರಿಯುವುದಿಲ್ಲ. ஆனா உறவை முறிப்பதில்லை. ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ದೇವರಿಂದ ದೂರ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனா அநேக முறை நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம். ದೇವರು ನಮ್ಮಿಂದ ದೂರವಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் தேவன் நம்ம விட்டு தூரம் ಈ போவதில்லை. ಸತ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಪೂರ್ಣವಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾಟಬೇಕು. இந்த சத்தியம் முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் நாட்டப்பட வேண்டும். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ದೇವರ ವಚನವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அநேக முறை நாம் தேவனுடைய வசனத்தை தெரிந்து கொள்வதில்லை. ಆಗ ನಾವು ಬಲಹೀನತೆ ಹೊಂದುತ್ತೇವೆ. அப்பொழுது நாம் பலவீனம் அடைவோம். ಆದ ಕಾರಣ ದೇವರ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಯಬೇಕು. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, அத காரணம் தேவ வசனத்தில் நாம் வளர வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಮೂರನೇ ಸತ್ಯ ಏನೆಂದರೆ மூன்றாவது சத்தியம் என்னவென்றால் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುದ್ರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. பரிசுத்த ஆவியின் முத்திரை நம்ம மீது தேவன் ಆ வைத்திருக்கிறார். ವಿಷಯದ ಮೇಲೆ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಇಡಬೇಕು. அந்த விஷயத்தின் மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். ಪ್ರತಿನಿತ್ಯ ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அனுதினம் அறிக்கை செய்ய ನಾನು வேண்டும். ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿದ್ದೇನೆ. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறேன். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುದ್ರೆ ನನ್ನ ಮೇಲಿದೆ. பரிசுத்த ஆவியின் முத்திரை என் மீது இருக்கிறது. ಇದರ ಅರ್ಥವೇನೆಂದರೆ இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ನನ್ನನ್ನು ಯಾರಾದರೂ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟರೆ என்னை யாராவது அழிக்க முயற்சித்தால் ದೇವರು ಅವರನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. தேவன் அவர்களை பார்த்துக் கொள்வார். ನಾವು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ನನ್ನ ಸಭೆ ದೇವರ ಸಭೆಯಾಗಿದೆ. என்னுடைய சபை தேவனுடைய சபையா இருக்கிறது. ದೇವರು ನಮ್ಮ ಒಡೆಯನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்முடைய கர்த்தரா ಅದು இருக்கிறார். ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ನಾವು ದೇವರ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೇವೆ. நாம் தேவனுடைய சிருஷ்டிப்பா ಈ இருக்கிறோம். ವಿಷಯವನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. இந்த விஷயத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ, அநேக முறை நாம் ಅಯ್ಯೋ சொல்லுகிறோம், ನಾನು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ, ஐயோ நான் நல்லா இல்ல, ನನಗೆ ಈ ಕೊರತೆ ಇದೆ. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ನೀವು சகோதரிகளே, ದೇವರ ಸೃಷ್ಟಿಯಾಗಿದ್ದೀರಾ. நீங்கள் தேவனுடைய சிருஷ்டியா ನಾವು இருக்கிறீர்கள். ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. நாம் சாதாரண மனுஷர் அல்ல. ನಾವು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಶಾಪಗ್ರಸ್ತರಾಗಿದ್ದೆವು. நாம் ஒரு காலத்தில் சாபத்துக்குரியவரா இருந்தோம். ಸೈತಾನನಿಗೆ ಸೇರಿದವರಾಗಿದ್ದೆವು. பிசாசுக்கு சேர்ந்தவரா இருந்தோம். ಆದರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ ಮೇಲೆ ஆனா தேவன் நம்மை ரட்சித்த பிறகு ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದೇವೆ. நாம் தேவ பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತ ರೀತಿಯಲ್ಲಿ ರಚಿಸಿದ್ದಾನೆ. தேவன் நம்மை அற்புத விதத்தில் ரட்சித்திருக்கிறார். ಅಂದರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಡೂಪ್ಲಿಕೇಟೇ ಇಲ್ಲ. அப்படி என்றால் நம்மளில் டூப்ளிகேட்டே இல்ல. ನಾವೊಂದು ಮಾಸ್ಟರ್ ಪೀಸ್ ಆಗಿದ್ದೇವೆ. நாம் ஒரு மாஸ்டர் பீஸா We are இருக்கிறோம். so special. நாம் விசேஷிக்கப்பட்டவரா இருக்கிறோம். ಅನೇಕರು ಹೇಳುವುದ ವಿಷಯವೇನೆಂದರೆ அநேக சொல்லுகிற விஷயம் ನಾನು என்னவென்றால் ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. நான் நல்ல மனுஷன் இல்ல. ಅದು ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹಾಕುವ ಸುಳ್ಳಾಗಿದೆ. அது பிசாசு உங்களுடைய உள்ளங்களில் போறதுதான பொய்யா இருக்கிறது. ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದೀರಾ. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, ಇನ್ನೊಂದು ಸತ್ಯ ಏನೆಂದರೆ இன்னொரு சத்தியம் என்னவென்றால் ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்மில் தேவன் வாசம் செய்பவரா இருக்கிறார். ಪ್ರತಿನಿತ್ಯ ಈ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அனுதினமும் சத்தியத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. என்னில் தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ಬೆಳಗ್ಗೆ ಹೇಳಬೇಕು, ನನ್ನಲ್ಲಿ ದೇವರು ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. காலையில் சொல்ல வேண்டும், என்னில் தேவன் வாசம் செய்கிறார். ಪ್ರತಿನಿತ್ಯ ಹೇಳಬೇಕು, ದೇವರು ನನ್ನಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. அனுதினமும் சொல்ல வேண்டும், தேவன் என்னில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮೂಲೆಗಲ್ಲಾಗಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா ನಾವು இருக்கிறார். ಜೀವವುಳ್ಳ ಕಲ್ಲುಗಳಾಗಿದ್ದೇವೆ. நாம் ஜீவனுள்ள கற்களா இருக்கிறோம். ದೇವರು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் நம்மில் வாசம் செய்பவரா இருக்கிறார். ಮೊದಲನೆಯ 6 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೌಲನು ಹೇಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ முதல் 6 அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் ದೇವರು ನಮಗೆ ನೀಡಿರುವ ಬಲದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பலத்தை குறித்து ಈ பேசுகிறார். ಸತ್ಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, ಆ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಪ್ರತಿದಿನ ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. அந்த சத்தியத்தை நாம் அனுதினமும் அறிக்கை செய்ய வேண்டும். ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, பவுல் சொல்லுகிறார், ದೇವರಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದಿರಿ. தேவனுக்குள் பலனடையுங்கள். ಅಂದರೆ ದೇವರಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಬಲ ಹೊಂದುತ್ತೇವೆ. அப்படி என்றால் தேவனுக்கு நிலையா நிற்கும் போது பலனடைவோம். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது மாத்திரமல்ல, ಸ್ಥಾನವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அந்த ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள ನಾವು வேண்டும். ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ நாம் அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது ನಾವು ಬಲ ಹೊಂದುತ್ತೇವೆ. நாம் பலனடைவோம். ಯಾವ ಬಲ? எந்த பலன்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಯಾವ ಬಲ ಪುನರುತ್ಥಾನಗೊಳಿಸಿತೋ இயேசு கிறிஸ்துவை எந்த பலன் உயிர்த்தெழும்ப செய்ததோ ಅದೇ ಬಲ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಬಲವಾಗಿದೆ. அதே பலன் நம்மிலும் இருக்கிற பலனா இருக்கிறது. ದೇವರು ಅದೇ ಬಲವನ್ನು ನಮಗೆ ನೀಡುತ್ತಿದ್ದಾನೆ. தேவன் அதே பலத்தை நமக்கும் கொடுக்கிறார். ದೇವರ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தேவ வசனம் சொல்லுகிறது, ನೀವು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ நீங்கள் சத்தியத்தை அறிந்து ಆ கொள்ளும்போது ಸತ್ಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುತ್ತದೆ. அந்த சத்தியம் உங்களை ನಾವು விடுதலையாக்கும். ಅನೇಕ ಜನ ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அநேக நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கும்போது ಅವರಿಗೆ ಹಣಕಾಸು ಇರುತ್ತದೆ, அவர்களுக்கு பணக்காசு இருக்கும், ಬಂಗಲೆ ಇರುತ್ತದೆ, பங்களா இருக்கும், ಆದರೆ ಸಮಾಧಾನ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனா சமாதானம் இருப்பதில்லை. ಕಷ್ಟಗಳು, கஷ்டங்கள், ನೋವುಗಳು, வேதனைகள், ವೇದನೆ, ವಂಚನೆಗಳು. வஞ்சனைகள். ಇಂದಿನ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ இந்த நாள் பெரிய பிரச்சனை என்னவென்றால் ಸಭೆಗಳು ಸತ್ಯವನ್ನು ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. சபைகள் சத்தியத்தை பேசுவதில்லை.
ಜನರು ಸಭೆಗೆ ಬರುತ್ತಾರೆ, ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள், ಆದರೆ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. ஆனால் சத்தியத்தை கேட்பதில்லை. ಆದರೆ ನಾವು ಒಬ್ಬರನ್ನು ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುವಾಗ ஆனால் ஒருவரை உண்மையாக நேசிக்கும் போது ಅವರಿಗೆ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ. அவருக்கு நாம் சத்தியத்தை சொல்லுவோம். ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುವುದರಲ್ಲಿ ನಾವು ಹಿಂಜರುಗುವುದೇ ಇಲ್ಲ. சத்தியத்தை சொல்ல நாம் பின்வாங்குவதே இல்லை. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ನೀವು சகோதரிகளே, ಚಿಕ್ಕವರಾಗಿರಬಹುದು, நீங்கள் சிறியவராக இருக்கலாம், ದೊಡ್ಡವರಾಗಿರಬಹುದು, பெரியவராக இருக்கலாம், ಮದುವೆಯಾಗಿರಬಹುದು, கல்யாணம் ஆயிருக்கலாம், ಆಗದೇ ಇರಬಹುದು, ஆகாமல் இருக்கலாம். ನೀವು ಒಂದು ಆತ್ಮೀಕ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಒಳಗಾಗಿದ್ದೀರ. நீங்கள் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் உள்ளாயிருக்கிறீர்கள். ನಿಮ್ಮ ವೈರಿ ನಿಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಿದ್ದಾನೆ. உங்களுடைய எதிரி உங்களை அழிக்க முயற்சிக்கிறான். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ, உங்களுடைய மனசுல அவநம்பிக்கையை போடுவான், ದ್ವೇಷವನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ, வெறுப்பை போடுவான், ಸಭೆಯ ಮೇಲೆ ಕೋಪಗೊಳಿಸುತ್ತಾನೆ, சபை மீது கோபப்படுத்துவான். ಆಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ದೇವರಿಂದ ದೂರ ಮಾಡುತ್ತಾನೆ. அதன் பிறகு உங்களை தேவனை விட்டு தூரம் தள்ளுவான். ಆಮೇಲೆ ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನ ಹಾಳಾಗುತ್ತದೆ, அதன் பிறகு உங்களுடைய சமாதானம் பாழாய் போகும், ಸಂತೋಷ ಹಾಳಾಗುತ್ತದೆ, சந்தோஷம் பாழாய் போகும். ಕೊನೆಯದಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ ಅವನು ನಾಶ ಮಾಡುತ್ತಾನೆ. கடைசியாக உங்களுடைய வாழ்க்கையை அவன் அடித்து போடுவான். ಆದರೆ ದೇವರು ಹೇಳುವ ವಿಷಯವೇನೆಂದರೆ, ஆனால் தேவன் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ನೀವು ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, நீங்கள் தேவனால் தெரிந்து ನೀವು கொள்ளப்பட்டவர்கள், ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀರಾ, நீங்கள் தேவ பிள்ளைகளா இருக்கிறீர்கள், ಪರಿಶುದ್ಧ ಜನಾಂಗದವರಾಗಿದ್ದೀರಾ, பரிசுத்த வம்சமா இருக்கிறீர்கள், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಮುದ್ರೆ ನಿಮ್ಮ ಮೇಲಿದೆ, பரிசுத்த ஆவின் முத்திரை உங்கள் மீது இருக்கிறது, ದೇವರು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. தேவன் உங்களில் வாசம் செய்வரா இருக்கிறார். ದೇವರು ತನ್ನ ಸಂಬಂಧವನ್ನು ಮುರಿಯುವುದೇ ಇಲ್ಲ. தேவன் தன்னுடைய உறவை முறிப்பதே இல்லை. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. தேவன் உங்களை அற்புதமாக சிருஷ்டித்திருக்கிறார். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அது ಮಾತ್ರமல்ல, ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. உங்களை அன்பு கூறுகிறார். ಈ ಸತ್ಯವನ್ನು ನೀವು ಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ, இந்த சத்தியத்தை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள், ಅದರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಡಿ, அதன் மீது விசுவாசம் வையுங்கள், ಇದನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ, இதை அறிக்கை செய்யுங்கள். ಇದನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ನಾವು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವಾಗ இதை முழுமையாக நாம் விசுவாசிக்கும் போது ಸೈತಾನನ ಮೋಸಕ್ಕೆ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. பிசாசின் மோசத்துக்கு நாம் விழுந்து போவதில்லை. ಅವನ ಸುಳ್ಳುಗಳು ನಮಗೆ ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவனுடைய பொய்கள் நம்மை தொட சாத்தியமில்லை. ಅವನ ಕುತಂತ್ರಗಳಿಗೆ ನಾವು ಬಿದ್ದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அவருடைய தந்திரங்களுக்கு நாம் விழுந்து போவதில்லை. ಆದ ಕಾರಣ ಈ ಸಂದೇಶದಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳುವ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, ಅದ ಕಾರಣ இந்த செய்தியிலிருந்து நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்திக் கொள்ளுகிற விஷயம் என்னவென்றால், ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, தேவ சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், ಆತನ ಬಲದಲ್ಲಿ ಪ್ರತಿನಿತ್ಯ ಬೆಳೆಯಿರಿ, அவருடைய பலத்தில் அனுதினமும் வளருங்கள். ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು தேவ சத்தியத்தை அறிந்து கொண்டு ದೇವರ ಬಲದಲ್ಲಿ ಬೆಳೆಯಿರಿ, தேவ பலத்தில் வளருங்கள். ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, தேவனை அறிந்து கொள்ளுங்கள். ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ ಎಂಬ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ, தேவனுக்குள் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை அறிந்து ಈ கொள்ளுங்கள். ಸತ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಿರಿ, இந்த சத்தியத்தில் வளருங்கள், ಪ್ರತಿನಿತ್ಯ ಬೆಳೆಯಿರಿ, அனுதினமும் வளருங்கள், ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. புதிய பலத்தை ಈ பெற்றுக் கொள்ளுங்கள். ಸತ್ಯವನ್ನು ನಾವು ಬೆಳೆಯುವಾಗ, இந்த சத்தியத்தை நாம் வளரும் போது, ಈ ಸತ್ಯವನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் ಹೊಸ போது ಬಲವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. புதிய பலத்தை நாம் பெற்றுக் ಇದೇ கொள்ளுகிறோம். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. இதுவே என்னுடைய ஜெபமா ನನ್ನ ಪ್ರಿಯ இருக்கிறது. ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ಈ சகோதரிகளே, ದಿನದಲ್ಲಿ ನೀವು ಹೊಸ ಬಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த நாளில் நீங்க புதிய பலத்தை பெற்றுக் ನಿಮ್ಮ கொள்ளுங்கள். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೊಸ ಬಲ ಬರಲಿ, உங்களுடைய குடும்பத்தில் புதிய பலன் வரட்டும். ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಕಾರ್ಯದಲ್ಲಿ, உங்களுடைய வேலை ನಿಮ್ಮ காரியங்களில், ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ, ಆರೋಗ್ಯದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ಸಮಾಧಾನದಲ್ಲಿ ದೇವರ ಹೊಸ ಬಲವನ್ನು ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದೇ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. தேவனுடைய புதிய பலத்தை பெற்றுக்கொள்வதனுடைய ஜெபமா இருக்கு. ನನ್ನ ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர ಈ சகோதரிகளே, ದಿನ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡಿದ್ದಾನೆ. இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಹೊಸ ಬಲವನ್ನು ನೀಡಿದ್ದಾನೆ. தேவன் உங்களுக்கு புதிய பலத்தை ಈ கொடுத்திருக்கிறார். ಹೊಸ ಬಲವನ್ನು ನೀವು ಪ್ರತಿದಿನ ಉಪಯೋಗ ಮಾಡಿರಿ. இந்த புதிய பலத்தை அனுதினமும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿರಿ. தேவ சத்தியத்தை அறிக்கை செய்யுங்கள். ನಾವು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಸತ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವಾಗ நாம் அறிக்கை செய்ய சத்தியத்தில் வளரும் போது ಸೈತಾನನ್ನು ನಾವು ಗೆಲ್ಲುತ್ತೇವೆ, பிசாசை நாம் வெல்லுவோம், ಯುದ್ಧವನ್ನು ಗೆಲ್ಲುತ್ತೇವೆ. யுத்தங்களை ஜெயிப்போம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவனுடைய ஆசீர்வதிக்கட்டும். ಇನ್ನು ಕೆಲವು ವಾರಗಳು ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ಸತ್ಯಗಳನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. இன்னும் சில வாரங்கள் இன்னும் அதிக சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்பவரா இருக்கிறோம். ಸೈತಾನನ್ನು ಗೆಲ್ಲುವವರಾಗಿದ್ದೇವೆ. பிசாசை வெல்லுபவரா ನನ್ನ இருக்கிறோம். ಪ್ರಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, பிரியமான சகோதர சகோதரிகளே, ಸೈತಾನನು ಇರುವ ಯೋಗ್ಯವಾದ ಸ್ಥಳ ಯಾವುದು ಅಂದರೆ, பிசாசு இருக்கிறதான தகுதியான ஒரு இடம் எதுவென்றால், ನಮ್ಮ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ, நம்முடைய காலுக்கு கீழே, ಇಲ್ಲಿಲ್ಲ, இங்கல்ல, ನನ್ನ ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಅವನು ಇರುವ ಸ್ಥಳವಾಗಿದೆ. நம்முடைய காலுக்கு கீழே அவன் இருக்கிற இடமா இருக்கிறது. ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳೋಣ, நாம் தேவனுக்கு பலனடையலாம். ಸೈತಾನನ ನಾವು ಕಾಲಿನ ಕೆಳಗೆ ಹಾಕಿ ನಾವು ತುಳಿಯೋಣ. பிசாசை காலை கீழே போட்டு நாம் மெரிக்கலாம். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவனுடைய ஆசீர்வதிக்கட்டும். ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಮಾಡುವವರೆಗೆ இன்னொரு முறை சந்திக்கும் வரை ದೇವರು ತನ್ನ ರಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆಮಾಚಿ தேவன் தம்முடைய சட்டை இருக்கிற உங்களை மறைத்து ಪ್ರತಿದಿನ ನಡೆಸಲಿ. அனுதினம் நடத்தட்டும். ಆತನ ಪ್ರಕಾಶ ನಿಮ್ಮ ಮೇಲಿರಲಿ. அவருடைய பிரகாசம் உங்கள் மீது இருக்கட்டும். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.